அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். சிஓஏ எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. அதற்கான நியூ ஜிஓ வந்து இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிஓஏ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது டிசம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி சிஓஏ எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஓஏ எக்ஸாம் சம்பந்தமான A to Z டீடைல தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிஓஏ எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்றது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பத்தின ஜிஓவும் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ இந்த ஜிஓல நம்மளுக்கு என்னென்னலாம் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்ற கிரிட்டேரியா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 10th முடிச்சிருந்தா இந்த சிஓஏ எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது மாதிரி முதல்ல வந்து டைப் ரைட்டிங்ல ஏதாவது ஒரு லோயராவது முடிச்சிருக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுவுமே தேவையில்லை. நீங்க 10th படிச்சிருந்தீங்கன்னா சிஓஏ சர்டிபிகேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்டிபிகேட்டை நீங்க ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப சிலபஸ் அப்படின்றத வந்து இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான ஃபீஸ் அப்படின்றது நியூ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1500 பிளஸ் 100 ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஏற்கனவே வந்து 1050 இருந்துச்சு, இப்ப 1600 அப்படின்றது மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி, ஏற்கனவே நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு 2 தான் நடக்கும். ஒன்னு வந்து பிப்ரவரி, இன்னொன்னு வந்து ஆகஸ்ட். இப்ப அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்பெல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தான் நடக்கும். அதாவது வந்து ஜூன்லயும் டிசம்பர்லயும் நடக்கும் அப்படின்றது மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா டிசம்பர் மாசம் தான் நம்மளுக்கான நோட்டிபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அதனால யார் யாரெல்லாம் சிஓஏ சர்டிபிகேட் வாங்கலையோ அவங்க எல்லாம் இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது சொல்லிக்கிறேன். இப்ப இதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியரி அப்படின்றது அப்படியே தான் இருக்கு. தியரி ஆன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ்ல வந்து 50 மார்க்கு 60 நிமிஷத்துல எழுதுறது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி பிராக்டிக்கல் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றதும் 50 மார்க்கு 60 நிமிஷம். இப்ப இதுல புதுசா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் டைப்பிங் அப்படின்றதையும் தமிழ் டைப்பிங் அப்படின்றதையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இது வந்து என்னன்னா எக்ஸஸா வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப இதுக்கு 50 மார்க் 50 மார்க் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. மினிமமா இதுல நீங்க வந்து எவ்வளவு எடுத்தா பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தியரியில நீங்க மினிமம் வந்து 20 மார்க் அப்படின்றது கம்பல்சரி எடுத்தாகணும். இதே மாதிரி டைப்பிங்ல 20 மார்க், அதாவது இங்கிலீஷ்ல 20, தமிழ்ல 20, பிராக்டிக்கல் 20, இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அந்த டைப்பிங் அப்படின்றது மட்டும் தான் இந்த தடவை புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. மற்றபடி தியரியோ பிராக்டிக்கலோ எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ், அப்ப இதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, 40% மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸ் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இதுதான் வந்து இப்ப புதுசா அப்டேட் பண்ண ஜிஓ சம்பந்தமானது. சரி, அதுல டைப்பிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது மாதிரி டைப்பிங் மிஷின்ல இருக்காது. இது வந்து கம்ப்யூட்டர்ல டைப் படிக்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டுக்கிறேன். சரி, இந்த டைப்பிங் மட்டும் எக்ஸஸா இருக்கு. இதுக்கு எந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது அப்படின்றதையும் கவர்மெண்ட் கண்டிப்பா அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப சிஓஏ எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. எல்லாருமே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணி சிஓஏ சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் அப்படின்றது குரூப் 4 எக்ஸாம்ல வந்து ஒரு கிரிட்டேரியாவே இருக்கு. சரிங்களா, நீங்க அப்ளை பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க சிஓஏ சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கேக்குது. அதனால சிஓஏ சர்டிபிகேட் வந்து எல்லார் கையிலையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. சரிங்களா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றத பிரைவேட் கேண்டிடேட்டாவும் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்றேன். ஆன்லைன் மீடியா சார்பாக சிஓஏ எக்ஸாம் வந்து பிரைவேட் எழுதக்கூடிய கேண்டிடேட்கான கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியரி பகுதிகளுக்கான
பிடிஎஃப் பகுதிகள், பிராக்டிக்கல் நோட் எழுதுறதுக்கான பிடிஎஃப், இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். சரி, இதை தவிர்த்து எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் வந்தோன்னா உங்களுக்கான அப்டேட், அதுக்கடுத்து எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான வீடியோ பகுதி கொடுத்துருவோம். நீங்களாவே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றது கவர்மெண்ட்டுக்கான ஃபீஸ் எவ்வளவு கட்டணுமோ 1600 கட்டணும். அதை நீங்களாவே டைரக்டாவே கட்டுறது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இதை தவிர்த்து ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணி கொடுப்போம். இதுதான் கைடன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே A to Z நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். நீங்களே எழுதுறீங்க, அதுக்கு ஒரு மினிமமா நாமினல் சார்ஜ் அப்படின்றது வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 400 rupees அப்படின்றது மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இதே நீங்க வந்து பிரைவேட்டா நீங்க வந்து எழுதாம ஒரு இன்ஸ்டியூட்ல போய் நான் போய் படிக்கிறேன், சிஓ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மினிமம் வந்து 9000. சரிங்களா? 9000 அதிகபட்சம் வரைக்கும் சிஓ எக்ஸாமுக்கு ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல கேட்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது குறிப்பிடுகிறேன். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க வந்து செலவழிக்க தேவையில்லை. மினிமமா நீங்க ஒரு 2000 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்க என்ன பண்ணலாம்னா ஓவராலாவே இந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது சர்டிபிகேட் அப்படின்றதையும் ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணி அவங்களே குறிப்பிட்டாங்க அப்படின்றதுனால இதை நீங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சிஓஏ சர்டிபிகேட் இருக்கு அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண விரும்பவும் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பேமெண்ட் லிங்க் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கோம். அதுல நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டுறோம். இதை தவிர்த்து ஜிபே, பேடிஎம், போன்பே அதற்கான மொபைல் நம்பரும் கீழே ப்ரொவைட் பண்ணிக்கோம். அதுல நீங்க பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் பேமெண்ட் கட்டின ப்ரூஃப், உங்களுடைய டீடைல், நேம், மெயில் ஐடி, அட்ரஸ் டீடைல், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இதை டைப் அடிச்சு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது குறிப்பிட்டுக்கிறேங்க. சரி, இதுதான் நிறைய பேருக்கு டவுட்டா இருந்துச்சு. சரி, புதுசா ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. கண்டிப்பா அப்டேட் இருக்கு. அதற்கான வீடியோ பதிவு தான் இது அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேங்க. இது மாதிரி மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.